எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி. ஸ்ரீ காஞ்சிமகா பெரிவா திருவடிகளை போற்றி. தன்னூன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள். தன் உடம்பை பெருக்க செய்வதற்காக தான் மற்றொரு உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருள் உடையவனாக இருக்க முடியும்? வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறவும். அன்பு பாரத மக்களே, அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இன்று நாம் 78வது சுதந்திர தினத்தை பெரும் உவகையுடன் நமது பாரத தேசம் முழுவதும் கொண்டாடி வருகிறோம். ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை, அவர்களுடைய எதேச்சிகார போக்கு, அவர்கள் நமது தேசத்தை கைப்பற்றி நம்மளுக்கு செய்த அந்த கொடுமைகளிலிருந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்த கோடிக்கணக்கான மக்களுக்கு, தியாகிகளுக்கு, அந்த மாபெரும் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் அனைவரையும் நாம் வணங்குவோம். இன்று நமது பாரத நாடு, பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தலைமையில் உலக மக்களுக்கெல்லாம் துணையாகவும் வழிகாட்டியாகவும் ஆதரவாகவும் நட்புறவுடன் பிற தேசங்களுக்கெல்லாம் உதவிக்கரம் நீட்டியும் நமது நாடு பீடு நடை போடுகிறது. இந்த சமயத்தில், இந்த 78வது சுதந்திர தினம் கொண்டாடும் இந்த சமயத்தில் எவ்வளோ தியாகிகளுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்பேற்பட்ட தியாகியில் ஒருவரான செண்பகராமன், அவரை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளும். அந்த மகானுக்கு நாம் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம். செண்பகராமன் என்று அழைக்கப்படும் செண்பகராமன் பிள்ளை தமிழகத்தை சார்ந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற போராளி ஆவார். செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி 1891ஆம் ஆண்டு பிறந்தார். மே 26, 1934ஆம் வருடம் இந்த மண்ணுலக வாழ்வை நீத்தார். மொத்தம் 43 ஆண்டுகள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்து மிக பெரிய மாபெரும் போராட்டக்காரராக, விடுதலை வீரராக அவர் விளங்கினார். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும், இவ்வளவு திறமையும் போராட்டமும் வாழ்க்கையில் இவர் சந்தித்துள்ளதை எண்ணும் பொழுது நமக்கு மிகவும் பெருமை நாம் அடைகிறோம். நமது தேசம் மிகவும் பெருமை அடைகின்றது. செண்பகராமன் 1891ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் திருவனந்தபுரத்தின் ஒரு பகுதியான புத்தன் சந்தை என்ற ஊரில் பிறந்தார். இவர் இளம் வயதிலேயே விளையாட்டிலும் சிலம்பம், வாள்வீச்சு போன்ற கலைகளிலும் சிறந்து விளங்கினார். பின் ஐரோப்பா சென்ற செண்பகராமன் முதலில் இத்தாலியிலும் பின்னர் சுவிட்சர்லாந்து பல்கலைக்கழகத்திலும் பயின்று பல பட்டங்கள் பெற்றார். ஐரோப்பிய மொழிகள் பலவற்றை கற்று தேர்ந்தார். பெர்லின் பல்கலைக்கழகத்தில் பொறியியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றார். இவர் மன்னர் உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் படிவம், அதாவது பள்ளி இறுதி வகுப்பு படிக்கும் பொழுதே செண்பகராமன் அவர்களை விடுதலை தீ பற்றி கொண்டது. அச்சிறிய வயதிலேயே தம்முடன் பயின்ற மாணவர்களை சேர்த்து கொண்டு ஸ்ரீ பாரத மாதா வாலிப சங்கம் ஏற்படுத்தி வந்தே மாதரம் என உரிமை முழக்கம் இட்டார். அதன் பின்னர் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை எழுப்பினார். ஜெய்ஹிந்த் என்னும் முழக்கத்தை முதலில் முழங்கியவர் செண்பகராமன் பிள்ளையே ஆவார். இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக படை திரட்டி போர் புரிந்தார். ஹிட்லர், கெய்சர் ஆகியோருடன் நெருங்கிய உறவு கொண்டவர். இந்தியாவிற்கு வெளியே இருந்து கொண்டே பிரிட்டிஷரை நாட்டிலிருந்து வெளியேற்ற பாடுபட்டவர். இந்திய தேசிய தொண்டர் படையை உருவாக்கியவர் செண்பகராமன் பிள்ளை. 1933ஆம் ஆண்டு வியன்னாவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றிலும் அவர் ஜெய்ஹிந்த் முழக்கத்தை முழங்கினார். இதை கேட்ட நேதாஜி இம்முழக்கத்தை வழிமொழிந்து உலகெங்கும் பரப்பினார். விடுதலை போரில் இவர் காட்டிய தீவிரம் காரணமாக ஆங்கில ஆட்சியின் காவல்துறையினர் செண்பகராமனை கண்காணிக்க தொடங்கினர். சர் வால்டர் வில்லியம் என்ற ஜெர்மானியர்
தம்மை விலங்கியல் மருத்துவர் என கூறிக்கொண்டு இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சியை கண்காணிக்கும் ஒற்றராக செயல்பட்டு கொண்டிருந்தார். இவருடன் செண்பகராமனுக்கு தொடர்பு ஏற்பட்டது. தன் பெற்றோர் அனுமதியோடு சர் வால்டர் வில்லியம்ஸின் உதவியுடன் யாரும் அறியாமல் செண்பகராமன் ஐரோப்பா சென்றார். அங்கு இத்தாலி, சுவிட்சர்லாந்து, ஜெர்மன், பெர்லின் போன்ற பல்கலைக்கழகங்களில் படித்து பொறியியல் துறையில் டாக்டர் பட்டம் பெற்றார். சுவிட்சர்லாந்தின் மாணவராக இருந்தபொழுது இந்திய நாட்டில் ஆங்கிலேயர் கையாண்ட அடக்குமுறைகள் பற்றி பல சொற்பொழிவுகள் ஆற்றினார். டாக்டர் பட்டம் பெற்ற பின்னர் ஐரோப்பாவில் இருந்தபடியே இந்திய விடுதலை போரில் தீவிரமாக பங்கேற்றார். பெர்லினில் இந்திய சர்வதேச குழுவை நிறுவினார். ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவை குறித்து ஆங்கிலேயர் செய்து வந்த பொய் பிரச்சாரத்தை இக்குழுவின் உதவியுடன் முறியடித்தார். புரோ இந்தியா என்ற இதழை தொடங்கி இந்தியர்களின் நிலைகளையும் ஆங்கிலேயர்களின் இந்தியர்களை பற்றிய பொய்யான வதந்திகளையும் வெளிப்படுத்தினார். சைனா, தென்னாப்பிரிக்கா, மியான்மர் முதலிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்து உலக மக்களிடையே விழிப்புணர்வினை ஊட்டி இந்தியாவிற்கு ஆதரவை திரட்டினார். இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சியை எதிர்த்து காபூலின் ராஜா மகேந்திர பிரதாப் அவர்களை அதிபராகவும் மௌலானா பர்கத் அவர்களை பிரதம மந்திரியாகவும் கொண்டு இந்தியர்கள் தங்களை நடத்துகின்ற போட்டி அரசை 1915 ஆப்கானிஸ்தானில் நிறுவினார். ஒரு போட்டி அரசே ஆப்கானிஸ்தானில் நிறுவறார். என்ன ஒரு அறிவு! அவரை பாருங்க, அவருக்கு இருந்த அறிவும் ஆற்றலுக்கும் நாம பார்த்து பெருமையாட வேண்டிய விஷயம் இது. இந்த அரசின் வெளிவிவகாரத்துறை அமைச்சராக செண்பகராமன் பிள்ளை பணியாற்றினார். இத்தகைய புரட்சிகளுக்கு ஜெர்மன் சுயநல நோக்கத்துடன் ஆதரவளித்து வந்தது. ஆங்கிலேய அரசு கொடுத்த நெருக்கடியின் காரணமாக ஜப்பான் அரசு இந்த அரசுக்கு கொடுத்த ஆதரவை 1918 திரும்ப பெற்றதால் இந்தியாவின் தற்காலிக புகலிட அரசு ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேற்றப்பட்டது. 1911 உலகப்போர் மூண்ட பொழுது இங்கிலாந்து எதிர்த்து ஜெர்மனி போரிட்டது. இங்கிலாந்தின் கடற்படையை கலங்க வைத்த ஜெர்மானியர்கள் நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தினர். எம்டன் என்ற பெயர் கொண்ட நீர்மூழ்கி கப்பல் ஒன்றில் செண்பகராமன் உதவி பொறியாளராக பணியாற்றினார். வங்காள விரிகுடாவுக்கு வந்த ஹிட்லரின் ஜெர்மனிய கடற்படையின் நாசகாரி கப்பலான எம்டன் ஆங்கில அரசுக்கு சொந்தமான 2 பெரிய எண்ணெய் கிடங்குகளின் மீதும் சென்னை துறைமுகத்தின் மீதும் புனித ஜார்ஜ் கோட்டையிலும் திருகோணமலை துறைமுகத்தின் மீதும் இக்கப்பல் பீரங்கி தாக்குதல் நடத்தியது. இதனால் சென்னை கோட்டை உயர்நீதிமன்றத்தின் வெளிப்புற சுவரின் ஒரு பகுதி அடியோடு பெயர்ந்து விழுந்தது. கோட்டையை நோக்கி வீசப்பட்ட குண்டு வெடிக்காமல் மண்ணில் புதைந்தது. அதன் வீரியம் குறைக்கப்பட்டு எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக இன்றும் வைக்கப்பட்டுள்ளது. முதல் உலகப் போருக்கு பின் ஜெர்மனியில் நாசி கட்சி ஹிட்லர் தலைமையில் உருவாகி வளர்ந்தது. ஹிட்லர் ஜெர்மனியின் சர்வாதிகாரி ஆனார். ஒரு சமயம் செண்பகராமன் ஹிட்லருடன் உரையாடி கொண்டிருந்த பொழுது இந்தியர்கள் பிரிட்டிஷாருக்கு அடிமையாக இருக்கவே தகுந்தவர்கள், இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்தால் நாட்டை திறமையாக ஆளும் தகுதி இந்தியருக்கு இருக்கிறதா என்பது சந்தேகமே என்று இந்தியரை தாழ்த்து கூறினார் ஹிட்லர் அவர்கள். ஹிட்லர் கூறியதை கேட்ட நாட்டுப்பற்று மிக்க செண்பகராமன் கொதித்து எழுந்தார். ஹிட்லருக்கு எதிராக திறமையாக வாதாடி எழுத்து மூலம் ஹிட்லரை மன்னிப்பு கேட்க செய்தார். தங்கள் தலைவரை வாதாடி வென்ற செண்பகராமனை நாசி கட்சியினர் வெறுத்தனர். எனவே அவர் கலந்து கொண்ட அரசாங்க விருந்து ஒன்றில் பரிமாறப்பட்ட உணவில் திட்டமிட்டபடி விஷத்தை கலந்தனர். என்ன பரிதாபம் பாருங்கோ! அந்த நஞ்சு நாளடைவில் மெல்ல மெல்ல செண்பகராமனை நோயாளியாக்கி படுத்த படுக்கையாக வீழ்த்தியது. தீவிர சிகிச்சைக்கு பின் சிறிது நாளில் நலம் பெற்றாலும் செண்பகராமனை நாசி கட்சியினர் மீண்டும் தாக்கி படுகாயப்படுத்தினார்கள். எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை பத்தியலா! அதுவே அவரை மரணப்படுக்கையில் வீழ்த்த காரணமாக அமைந்தது. 1934 மே மாதம் 24 செண்பகராமனின் உயிர் பிரிந்தது. செண்பகராமன் உயிர் பிரியும், நான் இறந்த பிறகு என் சாம்பலை இந்தியாவிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு சாம்பலின் ஒரு பகுதியை என் தாயாரின் சாம்பலை கரைத்த திருவனந்தபுரத்தில் உள்ள கரமனை ஆற்றில் கரைக்க வேண்டும். மீதியை நாஞ்சில் நாட்டு வயல்களில் தூவ வேண்டும் என்று தம் விருப்பத்தை வெளியிட்டார். இவரின் துணைவியார் ஜான்சி என்பவர்கள் தம் கணவரின் சாம்பலை பாதுகாத்து வைத்திருந்தார். 32 ஆண்டுகளுக்கு பின் சுதந்திர இந்தியாவில் 1966 செண்பகராமன் விரும்பியபடியே அவரின் சாம்பல் கரமனை ஆற்றில் கரைக்கப்பட்டு நாஞ்சில் வயல்களில் தூவப்பட்டது.
இப்பேற்பட்ட தியாகிகள் எல்லாம் நமது குழந்தைகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் எடுத்து சொல்லி நமது தேசம் எவ்வாறு சுதந்திரம் பெற்றது என்பதை எடுத்து கூறி நல்ல பண்பாடுகளையும் தேச பக்தியும் தெய்வ பக்தியும் நாம் வளர்க்க வேண்டும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.